ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா சிவராம் சேனல். இன்றைக்கி நம்ம ஊர் கிராமத்தில் செய்கிற மாதிரி ஒரு கருவாட்டு குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் பாலை கருவாடு எடுத்திருக்கேன். ஸோ இது 1/4 கிலோ இருக்குதுங்க. இதை நல்ல தலை வால் பகுதியெலாம் கட் பண்ணிவிட்டு இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு 20 நிமிஷம் கழிச்சிட்டு நல்லா ஒரு பச்சை தண்ணியிலையே ஒரு 4 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் எந்த கருவாடு வேணால் எடுத்துக்கலாம். இதே ப்ராசஸ் தான், இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா 3-4 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 சேர்த்துக்கோங்க. உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். சின்ன சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 5 பல் பூண்டை 1-2 தட்டிட்டு சேர்த்துக்கலாம். அது கூட 2 பச்சை மிளகாய் நல்லா கீறி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பூண்டு நல்லா 1-2 தட்டிட்டு சேர்க்கும்போது நல்ல மணமாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கும். ஸோ இந்த பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக லைட் ப்ரௌனாக மாறி வர வரைக்கும் நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா பூண்டு நல்லா லைட்டாக ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ ஒரு 150 கிராம் இருக்கும் சின்ன வெங்காயம் பொடியை நறுக்கிட்டு இதையும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ சீக்கிரமாக வதங்கிறதுக்காக குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இந்த டைம்லேயே நான் சேர்த்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ நான் எடுத்துருக்க பாலை கருவாடு, அதனால் இதில் பெருசாக உப்பு இருக்காது. ஸோ நீங்கள் வேறு எந்த கருவாடு இருக்கீங்களோ உப்பு அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி இதையும் சேர்த்துட்டு நல்லா முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு எடுத்துடலாம். இப்போ தக்காளி நல்லா முழுமையாக வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா சேர்க்கும் போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அப்போ தான் சீக்கிரமாக கருகி உள்ள கலர் மாறி வராமல் இருக்கும். இப்போது 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி குழம்பு மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். காஷ்மீர் மிளகாய்த்தூள் காரம் இருக்காதுங்க, கலர் மட்டும்தான் இருக்கும். காரம் கம்மியாக இருக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நான் அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போது 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் வதக்கியாச்சு. ஒரு சின்னதாக ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சுட்டு அந்த கரைசல் புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க.
நல்லா ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். ஸோ இந்த டைமில் நம்ம கருவாடை வந்து ஆட் பண்ணிடலாம். கருவாடு சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா கருவாடு நல்லாவே வெந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா 10 நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு. இப்போ பாருங்கள் மேலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குது, பார்க்கும்போதே தெரியும். இப்போ இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் கிள்ளி பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுவையான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு வந்து ரெடி. நல்லா சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அடடா சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Okay friends, thank you.